தினமொரு வசனம். 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 9வது வசனம். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். வியாதிகள், பிரச்சனைகள், கஷ்டங்கள் எதுவாயினும் அவைகளை நீக்கி நமக்கு ஒரு இளைப்பாறுதலை தேவன் தருவதுதான் விசுவாசத்தின் வெற்றி என்று நாம் நினைக்கலாம். இது உண்மைதான். ஆனால் எதிரிடையான வருத்தமிகு சூழ்நிலைகள் நீங்க பெறுவதுதான் விசுவாசம் என்று கூறிவிட முடியாது. சில நேரங்களில் மேற்கண்டவைகளை வெற்றியாக கடந்து செல்ல தேவன் ஒரு விசேஷ கிருபை தருவார் என்ற நம்பிக்கையை உறுதியாக பற்றி கொள்வதும் விசுவாசம்தான். அவ்விதம் கடந்து சென்று நல்ல அனுபவங்களை நாம் பெற வேண்டும் என்ற தேவ சித்தத்தை நம்புவதும் விசுவாசம்தான். சில நேரங்களில் தேவனை தேடாத சாதாரண உலகத்தாருக்கு நேரிடுவது போன்ற தொல்லைகள் தேவனை விசுவாசிக்கின்றவர்களுக்கு நேரிடும் போது தேவன் அவைகளை உடனேயே மாற்றிவிடுவதும் இல்லை. அதற்கு பதிலாக தேவனை விசுவாசிக்கும் மக்களுக்கு ஒரு விசேஷ தெய்வீக ஆற்றலை வழங்கி தங்களுக்கு எதிரான சூழ்நிலைகளை தைரியமாக சந்தித்து கடந்து செல்ல உதவி செய்வார். இங்குதான் தேவனை விசுவாசிக்கின்றவர்களுக்கும் விசுவாசியாதவர்களுக்கும் இடையே உள்ள வேறுபாடு விளங்குகிறது. எனவே பிரச்சனைகளை நீக்குவார் என்று விசுவாசிப்பது போலவே, ஒருவேளை அவ்விதம் நீக்காவிட்டாலும் அவைகளை வெற்றியாக சந்திக்கும் கிருபையை தேவன் நல்குவார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். யோசேப்பின் வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட காலம் வரை சாதாரண உலக மாந்தர்களுக்கு ஏற்படுவது போலவே சோதனைகள் அவனுக்கும் நேரிட்டது. ஆனால் அவைகளை மனம் தளராமல் சந்தித்து கடந்து செல்ல தேவையான விசேஷ அருளை தேவன் அவனுக்கு அளித்திருந்தார். நாம் நினைத்தபடி விசேஷமாக காரியங்கள் நடப்பதைத்தான் விசுவாசத்தின் நிறைவு என்று நாம் நம்புவதால், நினைத்தபடி காரியங்கள் நடவாத போது அதனை விசுவாச குறைவு என்று எண்ணிவிடுகின்றோம். தேவன் தராமல் போன நன்மைகளுக்காகவும் செய்யாமல் போன உதவிகளுக்காகவும் கூட நாம் நன்றி கூற வேண்டிய கடமை உண்டு. ஏனென்றால் அவ்விதம் தேவன் செயல்பட்டு அதன் மூலம் சில மகிமையான விளைவுகளை ஏற்படுத்துவதுண்டு. நாம் கேட்ட சில நன்மைகள் அவர் நமக்கு தருவதற்கு ஆயத்தமாக்கின நன்மைகளுக்கு தடை ஏற்படுவதுண்டு. எனவே எந்த நிலையிலும் தேவன் நன்மையே செய்வார் என்ற விசுவாசம் நமக்கு தேவை. ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் தேவ ஐக்கியத்தில் நிலைத்து இருப்பவராகவும் விசுவாசத்தில் உண்மையுள்ளவராகவும் வாழ கிருபை பாராட்டும். ஆமென்.